சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள முத்துசாமி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். ஐப்பசி அடைமழை. போன மாசத்துல ஓரளவுக்கு மழை பேஞ்சுது. கார்த்திகை கால் கோடைன்னு பெரியவங்க கிராமத்தில் சொல்லுவாங்க. இந்த ஆண்டு ஓரளவுக்கு மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதா சொல்றாங்க. இதன் மூலம் இவ்வருடம் தமிழகத்தில் தண்ணீர் பஞ்சம் இருக்காதுன்னு எதிர்பார்ப்போம். பெரும்பாலான அணைகளில் தண்ணி நிறைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழையால் தமிழகம், கடலோர ஆந்திரா, ராயலசீமா, கேரளா, தெற்கு கர்நாடகாவின் உள்பகுதிக்கு ஆண்டுக்கு 30% மழை கிடைக்கும். நம்ம மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்டின் மொத்த மழையில் 48% இந்த பருவத்தில் கிடைக்கும். இந்த ஆண்டு அதிகமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கான். ஐப்பசியில் மட்டும் நல்ல மழை 3 மழை பெய்யுமா. பெரியவர் ஒருத்தர் அவருடைய அனுபவத்தில் சொன்னார். இப்போலாம் எங்கே அது போல் பெய்யுது? அதிகமான அளவு மழை பெய்யும் போது தண்ணீர் பற்றாக்குறை இருக்காது. முத்துசாமி ஐயா, எப்படியோ அதிக மழை பெய்யுது, பூமி குளிர்ந்தா எல்லாம் நல்லபடியாக நடைபெறும் இல்லைங்களா? டெல்டாவில் தீவிரமான நெல் சாகுபடி நடைபெறும் நேரம் இது. மற்ற பகுதிகளிலேயும் விவசாயிகள் தங்களை மும்முரமாக அந்தந்த பகுதிக்கு ஏற்ற பயிர் சாகுபடியில் ஈடுபடுத்திக்கிட்டு வர்றாங்க. நடவு வயல், நேரடி நெல் விதைப்பு செய்யப்பட்ட வயல், எங்கெல்லாம் தண்ணி நிறைய தேங்கி இருந்தாலும் உடனடியாக வடிகால் வாய்க்கால்களை சரி செய்யணும். பெய்யும் மழை நீர் வீணா கடலுக்கு போய் கலக்காமல் அங்கங்கே இருக்கக்கூடிய ஏரி, குளம், குட்டைகளில் சேமிக்கப்படணும். நிலத்தடி நீர்வளம் இதன் மூலம் அதிகரிக்கும். இதை ஒரு தனிப்பட்ட விவசாயியாக செய்ய முடியாது. ஊர் மக்கள், சமூக நலனில் அக்கறை உள்ளவர்கள் எல்லாரும் சேர்ந்து செய்யணும். இது ஒரு சமூக பணி. நிறைய மழை என்பது நமது சூழலுக்கு பெரிய அளவில் நன்மை பயக்கும். மின்சார பயன்பாடு குறையும். மனித சக்தியால் செய்ய முடியாத தூய்மை பணியை இந்த மழை நமது பகுதிகளில் ரொம்ப எளிமையாக செய்திடும். நாடும் வீடும் தூய்மை அடையும். இதைத்தான் நமது மத்திய அரசும் ஸ்வச் பாரத், தூய்மை இந்தியா என்ற திட்டத்தின் மூலம் வலியுறுத்தி வருது. நாடும் வீடும் மட்டுமல்ல, நமது மனதும் தூய்மையாக இருக்கணும். பேராசை, பொறாமை, கொலை, கொள்ளை உள்ளிட்ட பஞ்சமா பாதக செயல்களை ஒவ்வொருவரும் அழித்து உள்ளத்தில் ஞான தீப திருவொளியை ஏற்றணும். முத்துசாமி ஐயா, அன்பு, அமைதி, ஆரோக்கியம், அறிவு, செல்வம் எல்லாம் எல்லாருக்கும் கிடைக்கணும். விவசாயம் செழிக்கணும். இப்போது பெய்த மழை கூட சிலருக்கு சில சிரமங்களை ஏற்படுத்தி இருக்கும். நம்ம கைவிரல்கள் எல்லாம் ஒன்றா இல்லை. ஆனால் அதே விரல்களை அப்படியே மடக்குங்க, எல்லாம் ஒரே அளவில் இருக்கும். ஆக தேவை ஒன்று தான், பணிவு. பணிவோடு இருப்போம், பலன் அதிகம் பெற்று வளர்வோம். இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.